வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எந்த ஒரு குறையும் வைக்காம டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 197 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும், பேங்க் நிஃப்டி 966 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு பீக்லேருந்து சின்னதா சறுக்குனாலும் கூட பெரிய அளவுக்கான சரிவு இன்னைக்கு ஏற்படல. நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் எஃப்ஐஐஸ் இன்னைக்கு டேல நெட்டா வித்திருக்காங்க. ஒரு 1800 கோடிக்கு இன்னைக்கு டேல நெட்டா பார்த்தீங்கன்னா வித்து முடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில டிஐஎஸ் ஒரு நல்ல சப்போர்ட் கிட்டத்தட்ட எஃப்ஐஎஸ் வித்தத விட 2 மடங்கு அதிகமா பார்த்தீங்கன்னா பணத்த போட்டிருக்காங்க. மேபி இது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ குறிப்பா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஐடி நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இதனால நிஃப்டி 50 பார்க்கும்போது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, விப்ரோவோட இந்த பைபேக் அப்ரூவல் ஆச்சு. ஸ்டாக் அவங்க எடுத்தாங்க. அமௌண்ட் எப்ப கிரெடிட் ஆகுங்கிற கேள்வி இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல நெறையா இருந்தது. ஸோ உங்க கேள்விக்கான பதில் இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பைபேக்கோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டைரக்ட்டா வந்து கிரெடிட் ஆயிருக்கும். மேபி செக் பண்ணாம இருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ செக் பண்ணாத நண்பர்களா இருந்தா செக் பண்ணி பாருங்க. அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்திருக்கும். அதில எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு, அடுத்து அந்த அமௌண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான திட்டத்த போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பெஸ்ட் லெவல் வந்ததுன்னா, நமக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ நல்ல ஒரு லாபம் தான் நம்மள பொறுத்தவரைக்கும். ஏன்னா, ஸோ ஒரு நல்ல இடத்துல வித்தாச்சு. அகைன் ஒரு நல்ல இடத்துல வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மார்க்கெட் நமக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்கு. ஸோ இது 2வது டைம் திரும்ப விப்ரோல நடக்குது. ஏறிருவான் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஐடி பங்குகள் எல்லாம். பார்ப்போம். அந்த நம்பிக்கையோட நம்மளும் தொடர்ந்து மார்க்கெட்ல டிராவல் பண்ணுவோம். அடுத்தது இந்த ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் பஞ்சாயத்து தான். ஸோ இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, மிசைல்ஸோட எண்ணிக்கைய வந்து குறைக்க சொல்றாங்க. ஸோ மிசைல்ஸ் வந்து நீங்க ஓவரா வந்து வச்சிருக்கீங்க. அதெல்லாம் பத்தாது. அத கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாரி ஒரு நெகோசியேஷன கொண்டு வராங்க. ஆனா, அதுக்கு அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. மிசைல்ஸ் எல்லாம் தம்பி குறைக்க முடியாது. ஸோ மிசைல்ஸ நாங்க குறைச்சோம்னா, காசாக்கு இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கோ, அதுதான் நாளைக்கு எங்களுக்கு நடக்கும் அப்படின்ட்டு தெள்ளத் தெளிவா கிளீனா வந்து சொல்ட்டாங்க. ஸோ இவன் இஷ்டத்துக்கு எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்கான். இது பண்ணாத, அது பண்ணாத அப்படின்ட்டு. ஸோ நீ மிசைல குறையேன், குறைக்க மாட்டான். ஆனா, அடுத்த நாடு மிசைல்ஸ குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே வந்து தவறான ஒரு எதிர்பார்ப்பு. பட் அத தான் வந்து அமெரிக்கா தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. பட் இவங்க கிளியர் கட்டா பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த நெகோசியேஷன் எல்லாம் என்னைக்கு முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, க்ரூட் ஆயிலோட விலை பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சரிவடைஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. இது ரொம்பவே நல்ல செய்தி. ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல 4.5% வரைக்கான ஒரு இறக்கத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ திரும்ப ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ இன்னும் ஃபால் ஆயி திரும்ப பழைய ஒரு லோக்கு வந்ததுன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அகைன் பார்த்தீங்கன்னா, ஏதோ இந்த நிறுவனங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் நியூஸா இருக்கும். ஸோ பெட்ரோல் பிரைஸ குறைச்சாங்கன்னா, அது நமக்கும் நல்லதா இருக்கும். பட் உடனே குறைக்க மாட்டாங்க. மெதுவா தான் குறைப்பாங்க. பார்ப்போம் என்னைக்கு குறைக்கிறாங்க. ஸோ அண்ட் இது என்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிப்ப வந்து ரீச் பண்ணுதுன்ட்டு. பட் ஓஎம்சி கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும், இது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான். ஏறுச்சு. கொஞ்ச நாள் பிரைஸ் ஹைக் பண்ணாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, பிரைஸ ஏத்துனாங்க. ஸோ இப்போ இறங்கவும் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உடனே குறைக்க மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் லாபத்தில பெரிய ஒரு இழப்பு ஏற்படாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் கூட நீட்டிச்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஸோ இந்த செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும், ஓஎம்சி செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது. ஸோ இந்த ஆயில் இந்தியாலாம் என்ன ரேஞ்சில இருக்கு அப்படின்ட்டு நான் செக் பண்ணல. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா க்ரூட் ஒரு பக்கம் இறங்குதுல்ல. இவனும் பார்த்தீங்கன்னா இறங்கணும். ஆனா பெருசா இறங்கல. அன்னைக்கு நடந்த டவுன்ஃபாலுக்கு அப்புறம் பெரிய ஒரு டவுன்ஃபால் இல்ல. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வே ஏற்பட்டுட்டு இருக்கு நிறுவனத்தில. பார்ப்போம் இதுக்கப்புறம் ஒரு பெட்டர் சரிவு வந்து இந்த ஆயில் இந்தியாலலாம் ஏற்படுதான்ட்டு. ஸோ ஏற்படணும். ஏற்பட்டதுன்னா நம்மள பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம். அடுத்தது பயோகான் கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ பயோகானுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. மலேசியன் ரிங்கட்ல பார்க்கும்போது ஒரு 250 மில்லியன் கிட்ட. ஸோ அந்த ரிங்கட் காசுல ஒரு கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்சுலின் சப்ளை பண்றதுக்கான ஒரு கான்ட்ராக்ட். இது பயோகான பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. அது மட்டும் இல்ல. ஸோ இப்ப பார்ட்னரா இருக்கக்கூடிய கம்பெனி, இப்ப சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா, 10 வருடமா இவங்க கூட பார்ட்னரா இருக்காங்க. ஸோ இந்த இன்சுலினுக்கு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு சப்ளைவும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது பயோகான பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான செய்தியா அமைஞ்சிருக்கு. அடுத்தது எம்ஜியோட ஸ்டார்லைட் மாடல் பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் வந்து லான்ச் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, இப்ப இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. லான்ச் எல்லாம் பண்ணட்டும். ஆனா விலை ரொம்ப முக்கியம். மேபி வந்து பிரைஸ் வந்து நல்லா இல்ல. இந்த எக்ஸ்யூவி 700 7XO கூடலாம் போட்டிக்கு விட்டாங்கன்னா, கண்டிப்பா இது வெற்றி பெறாது. ஸோ ஒரு நல்ல அட்ராக்டிவான பிரைஸ் குடுக்கணும். சைனா கார் தான். ஸோ அதுக்கேற்ற மாரியான ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல நிலைச்சு நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல நாங்க வந்து டைரக்ட்டா எஸ்யூவி 7XO, இனோவா போன்ற கார்களோட போட்டி போடப் போறோம். பிரைஸும் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். 20,00,000 20,00,000க்கு மேல இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா இது வெற்றிக்காரலா அமையாது. விற்பனையே இருக்காது அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ ஜூலை 16
இந்த காரோட லான்ச் டேட்டு. ஸோ லான்ச் பண்ணட்டும். என்ன ப்ரைஸில் விடுறாங்கங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இது சக்ஸஸ் ஆகுமோ ஃபெயிலியர் ஆகுமாங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். அடுத்தது HCL Tech கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ HCL Tech பார்த்தீங்கன்னா 2 டீல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒன்று நோக்கியா கூட, இன்னொன்று நெஸ்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட. ஸோ ஒரு ரெனியூபிள் ஃபியூல் நிறுவனம். ஸோ 2 டீல் வின் பண்ணி ஒரு பாசிட்டிவான அப்டேட்டு HCL Tech பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோக்கியா பெரிய அளவுக்கு வந்து கேலி பண்ணப்பட்ட ஒரு பங்கு. ஆனால் இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா மரண ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பயங்கரமான ஒரு அதிரடியான ஒரு ஏற்றத்தை இந்த நோக்கியா ஷேர் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். $14 இருக்கா, இதுக்கு முன்னாடி இந்த வருடத்தில் பாருங்கள் எங்கே இருந்திருக்குன்ட்டு. ஸோ ரொம்ப டிப்பில் இருந்திருக்கு. இந்த வருடத்தில் பார்க்கும்போது $6 கிட்ட இருந்திருக்கு. இப்போ $14 இருக்குது. அருமையான ஒரு ஏற்றம். டபுள் த ரிட்டர்னுக்கு மேலே கொடுத்துருக்கு. ஸோ 25ல் பார்க்கும்போது வெறும் $3 $4 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு இப்போது ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கிறது. ஸோ நல்ல செய்தி. கண்டிப்பாக இந்த இடத்துலையும் பணத்தை பெருசாக போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ அடுத்தது, ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 அன்லிஸ்டட் கம்பெனிஸை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா NSE-யாக வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இவனும் இருக்கான், ஜியோ இருக்கான். பட் ஜியோவை பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணலை. ஸோ மற்ற கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. NSE இருக்குது, 4,86,000 கோடி கம்பெனியோட வேல்யூவேஷனில் இருக்குது. சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா வந்து இருக்குது. ஸோ இவன் 2வது இடத்துல இருக்கான், 2.5 லட்சம் கோடி மதிப்பீடு. அடுத்தது அதானி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்காங்க, 1 லட்சம் கோடி மதிப்பீடில் இருக்காங்க. ஸோ அடுத்தது ஹல்திராம் வந்து இருக்காங்க. ஸோ ஹல்திராம் ஒரு 94,800 கோடி மார்க்கெட் கேப்பில் இருக்காங்க. அடுத்தது ஜெரோதா இருக்காங்க 5வது இடத்துல. ஸோ க்ரோவுக்கு அடுத்தபடியாக தான் இருக்காங்க. ஆனால் க்ரோ லிஸ்டட் என்டிட்டி, இது வந்து அன்லிஸ்டட் என்டிட்டி. ஸோ க்ரோவோட மார்க்கெட் கேப் பார்க்கும்போது ஒரு 1.25 லட்சம் கோடி கிட்ட இருக்கும். பட் ஜெரோதாவோடது 86,600 கோடி கிட்ட இருக்குது. மேபி வந்து இது இவங்க லிஸ்ட் பண்ணாங்கன்னா ஸோ ஒரு நல்ல ஒரு பீக் வேல்யூவேஷனுக்கு ஜெரோதா போவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் லிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவில் இவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது, ஸோ இந்த மேகா இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த எலக்ட்ரோல் பாண்டில் வந்து சிக்கின நிறுவனம். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த நிறுவனத்தெல்லாம் தெரியும். மற்றபடி நான் செக்கெல்லாம் பண்ணதில்லை. ஸோ அடுத்தது பார்லே இருக்குது. ஸோ IPO வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கூட இதை பற்றி தனியாக டிஸ்கஸ் பண்ணோம். பட் இன்னும் எதுவுமே வந்து வரல. ஸோ 75,000 கோடி மார்க்கெட் கேப்பில் இருக்குது. அடுத்தது ரேசர் பே, இவங்களும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ ஒரு 71,000 கோடி வேல்யூவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் நின்றுட்டுருக்கு அன்லிஸ்டட் மார்க்கெட்டில். ஸோ அடுத்தது க்ரீன்கோங்கிற ஒரு எனர்ஜி கம்பெனி இருக்குது. ஸோ அடுத்தது ஜோகோ வந்து இருக்குது. ஃபைனலாக 10வது இடத்துல ஜோகோ பார்த்தீங்கன்னா ஒரு 68,000 கோடி மார்க்கெட் கேப்பில் இந்த நிறுவனம் வந்து இருக்குது. ஸோ தொடர்ந்து வளர்ச்சியை பெறுதா இந்த நிறுவனம், மேபி பங்குச்சந்தைக்கு வருதா என்னங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பின்னாட்களில் வந்து டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.